வணக்கம் நண்பர்களே. 2026 இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் வெறும் இன்னொரு வருடம் அல்ல, இது ஒரு டிப்பிங் பாயிண்ட். ஏன் தெரியுமா? ஒரு பக்கம் $1 டிரில்லியன் பொருளாதாரம், $1 டிரில்லியன் எக்கானமி என்ற கனவை நோக்கி தமிழ்நாடு ஓடிக்கொண்டிருக்கிறது. மறுபக்கம் கடன் சுமை, காலநிலை மாற்றம் மற்றும் இதுவரை கண்டிராத ஒரு அரசியல் மாற்றத்தை, பொலிட்டிக்கல் ஷிஃப்ட், மாநிலம் சந்திக்கப் போகிறது. 2026 நடக்கப் போகும் சட்டமன்ற தேர்தல் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தமிழ்நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கப் போகிறது. இந்தியாவுக்கே ரோல் மாடல் என்று சொல்லப்படும் திராவிட மாடல் 2026 வரும் சவால்களை தாக்குப்பிடிக்குமா அல்லது சரிவை சந்திக்குமா? இன்றைய வீடியோவில் RBI ரிப்போர்ட்ஸ், IPCC கிளைமேட் டேட்டா மற்றும் NITI ஆயோக் புள்ளி விவரங்களை வைத்து தமிழ்நாடு 2026 சந்திக்கப் போகும் 10 மாபெரும் சவால்களை பேசப்போகிறோம். சவால் 1, அரசியல் ஆடுகளம், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, தி 5 கார்னர்ட் பேட்டில். 1967க்கு அப்புறம் தமிழ்நாட்டு அரசியல் களம் இவ்வளவு குழப்பமாக இருந்ததில்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு சாதாரண இருமுனை போட்டி, 2 ஹார்ஸ் ரேஸ் கிடையாது. DMK, ADMK, பாஜக, நாம் தமிழர். இப்போது விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம், இவர்களோடு இன்னும் பல கட்சிகளும் போட்டியில் உள்ளன. இங்கே பிரச்சனை என்னவென்றால், ஓட்டுகள் பிரியும் போது வோட் ஸ்பிளிண்டரிங், எந்த கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்காத தொங்கு சட்டசபை, ஹங் அசெம்பிளி உருவாக வாய்ப்பிருக்கிறது. மகாராஷ்டிரா அரசியலில் நடந்த குதிரை பேரங்கள், ஹார்ஸ் ட்ரேடிங், MLAக்கள் தாவல் எல்லாம் தமிழ்நாட்டுக்கும் வரலாம். ஒரு நிலையான அரசு இல்லை என்றால் பெரிய தொழில் முதலீடுகள், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாநிலத்தை விட்டு வெளியேறும். இதுதான் 2026 மிகப்பெரிய ரிஸ்க். சவால் 2, கடன் சுமை, தி ஃபிஸ்கல் டெபிசிட் ட்ராப். தமிழ்நாட்டின் பொதுக்கடன், பப்ளிக் டெப்ட் 2025-26 நிதியாண்டில் ஏறக்குறைய 9 லட்சம் கோடியை நெருங்க வாய்ப்புள்ளது. ஒவ்வொரு தமிழரின் தலையிலும் சராசரியாக 1 லட்சத்துக்கு மேல் கடன் இருக்கிறது. இலவச திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சமூக நீதிக்கு அவசியம்தான். ஆனால் வருவாய் இல்லாமல் செலவு செய்வது, ஃபிஸ்கல் டெபிசிட், ஆபத்தானது. GST நிலுவைத் தொகை மற்றும் மத்திய அரசின் வரி பகிர்வு, டாக்ஸ் டெவல்யூஷன் குறைந்து கொண்டே போகிற சூழலில் 2026 அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடவும், பழைய கடனுக்கு வட்டி கட்டவும் புது கடன் வாங்க வேண்டிய சூழல் வரலாம். இது வளர்ச்சியை முடக்கி போடும் ஒரு பொருளாதார சங்கிலி. சவால் 3, காலநிலை அகதிகள், கிளைமேட் கிரைசிஸ் அண்ட் அர்பன் ஃப்ளட்ஸ். 2026 சென்னை வாசிகளுக்கு ஒரு கசப்பான உண்மை காத்திருக்கிறது. கடல் மட்ட உயர்வு, சீ லெவல் ரைஸ் காரணமாக வட சென்னை மற்றும் ECR பகுதிகளில் உப்பு நீர் ஊடுருவல் அதிகரிக்கும். ஒவ்வொரு டிசம்பரும் சென்னை மிதக்கும் நகரமாக மாறுகிறது. வடிகால் வாய்களில் கோடிக்கணக்கில் கொட்டியும் தீர்வு இல்லை. அதே நேரம் டெல்டா மாவட்டங்களில் காவிரி நீர் வரத்து குறைந்து விவசாயம் கேள்விக்குறியாகலாம். 2026 கிளைமேட் ரெஃப்யூஜீஸ், காலநிலை அகதிகள் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்கப் போகிறோம். மக்கள் வாழ்வாதாரம் தேடி நகரங்களுக்கு இடம்பெயர்வது இன்னும் அதிகரிக்கும். சவால் 4, வேலையில்லா திண்டாட்டம், AI and the skill gap. தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக இன்ஜினியர்களை உருவாக்கும் மாநிலம். GER ரேஷியோ ஹை, பெருமைதான். ஆனால் 2026 AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், முழு வீச்சில் இருக்கும். ID துறை, IT செக்டர், BPO, PPO மற்றும் ஆட்டோமொபைல் துறையில் ஆட்டோமேஷன் காரணமாக என்ட்ரி லெவல் வேலைகள் 30% குறைய வாய்ப்புள்ளது. நம் கல்லூரிகள் பாடத்திட்டத்தை, சிலேபஸ் மாற்றுகின்ற வேகத்தை விட AI வளரும் வேகம் 100 மடங்கு அதிகம். கையில் டிகிரி இருக்கும், ஆனால் வேலை இருக்காது. படித்த இளைஞர்களின் வேலையின்மை, எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், சமூக அமைதியின்மைக்கு வழிவகுக்கும். சவால் 5, வயதாகும் தமிழ்நாடு, தி ஏஜிங் பாப்புலேஷன். இதை யாரும் பெரிதாக பேசுவதில்லை, ஆனால் இது ஒரு டைம் பாம். கேரளாவுக்கு அடுத்து தமிழ்நாடுதான் வேகமாக வயதாகிக் கொண்டிருக்கும் மாநிலம். ஏஜிங் பாப்புலேஷன்
இளைஞர்களின் எண்ணிக்கை குறைகிறது, முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இதன் விளைவு, வேலை செய்ய ஆட்கள் இல்லை. ஹோட்டல் சர்வர் முதல் திருப்பூர் பனியன் கம்பெனி வரை வட மாநில தொழிலாளர்கள், மைக்ரண்ட் லேபர்ஸ் இல்லாமல் தமிழ்நாடு இயங்காது என்ற நிலை 2026 இன்னும் அதிகமாகும். இது கலாச்சார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சில உரசல்களை, சோஷியல் ஃப்ரிக்ஷன் உண்டாக்கலாம். இதை சமாளிக்க நம்மிடம் என்ன திட்டம் இருக்கிறது? மீதமுள்ள 5 சவால்கள் ரேபிட் ஃபயர் அனாலிசிஸ். இப்போது மீதமுள்ள 5 சவால்களை விரைவாக பார்ப்போம். சவால் 6, மின்சார தேவை, எனர்ஜி கிரன்ச். தொழிற்சாலைகள் வருகின்றன, டேட்டா சென்டர்ஸ் வருகின்றன. ஆனால் அதற்கு தேவையான மின்சாரம் 2026 கோடையில் தமிழ்நாடு இதுவரை காணாத மின்வெட்டை சந்திக்கலாம். நாம் அணுமின் நிலையங்களையும் சோலாரையும் முழுமையாக நம்பி மாறாவிட்டால். சவால் 7, போதைப் பொருள் கலாச்சாரம், ட்ரக் மெனஸ். கஞ்சா மற்றும் சிந்தடிக் போதைப் பொருட்கள், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பள்ளி மாணவர்கள் வரை ஊடுருவிவிட்டன. 2026 இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமல்லாமல் ஒரு சமூக சீர்கேடாக மாறும் அபாயம் இருக்கிறது. சவால் 8, சாதிய வன்முறைகள், காஸ்ட் ஃபால்ட் லைன்ஸ். நாங்குநேரி சம்பவம் ஒரு எச்சரிக்கை மணி. தென் மாவட்டங்களில் பள்ளி மாணவர்களிடையேயான சாதிய மோதல்கள் 2026 குறையுமா அல்லது அரசியல் லாபத்துக்காக தூண்டிவிடப்படுமா? சமூக நீதி பேசும் மண்ணுக்கு இது பெரிய கரும்புள்ளி. சவால் 9, தொகுதி மறுவரையறை பயம், டிலிமிட்டேஷன் ஆங்ஸைட்டி. 2026 அப்புறம் வரப்போகும் தொகுதி மறுவரையறை, டிலிமிட்டேஷன். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதியிடங்கள் குறையுமா? இது மத்திய மாநில உறவில் பெரிய விரிசலை உண்டாக்கும். சவால் 10, நகரமயமாக்கல் நெரிசல், அர்பன் சேச்சுரேஷன். கோவை, மதுரை, திருச்சி 2ஆம் கட்ட நகரங்கள், Tier 2 சிட்டிஸ் சென்னையைப் போலவே நெரிசலில் சிக்கித் திணற ஆரம்பித்துவிட்டன. முடிவு, நம் கையில் என்ன இருக்கிறது? 2026 தமிழ்நாடு சந்திக்கும் சவால்கள் சாதாரணமானவை அல்ல. அரசியல், பொருளாதாரம், சமூகம் என்று எல்லா பக்கமும் பிரஷர் இருக்கிறது. ஆனால் வரலாறு என்ன சொல்கிறது என்றால், தமிழர்கள் எப்போதுமே நெருக்கடியிலிருந்து மீண்டு வருபவர்கள், ரெசிலியன்ட். சுனாமி வந்தபோதும் வெள்ளம் வந்தபோதும் நாம் ஒருவருக்கொருவர் துணையாக நின்றோம். 2026 நமக்கு தேவை வளர்ச்சியை பேசும் அரசியல், டிகிரியை தாண்டி திறமையை வளர்க்கும் கல்வி, சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விழிப்புணர்வு. உங்கள் ஓட்டு, உங்கள் திறமை, உங்கள் விழிப்புணர்வு, இவை 3ம் தான் 2026 தீர்மானிக்கப் போகிறது. இந்த 10 சவால்களில் எது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.